Taste the Daily. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பரத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் மீனாட்சி அம்மனும் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளினர். இந்த சப்பரத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடைந்தது. தேரில் எழுந்தருளிய அம்மனை வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஈஸ்வரர் மலைக்கோயிலில் 63 பெருவிழாவில் பரிவார தெய்வங்களுடன் 63 நாயன்மார்களின் திருவுருவங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இதில் விநாயகர், அம்மையப்பர், சுகுந்த குந்தலாம்பிகை, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுடன் 9 தொகையடியார்கள் உள்ளிட்ட 63 நாயன்மார்கள் திருவீதி உலா வந்தனர். 20 பல்லக்குகளில் 63 நாயன்மார்களும் ஊர்வலமாக வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.